கும்பகோணத்தில் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழக மகளிர் அணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தஞ்சை மார்ச் 9 உலக மகளிர் தினமான நேற்று கும்பகோணத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தஞ்சை கிழக்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் கண்களில் கருப்பு ரிப்பன் கட்டிக்கொண்டு கும்பகோணம் தலைமை தபால் நிலையம் அருகே மாபெரும் நூதன கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் மாவட்ட தலைவர் வினோத் ரவி தலைமை வகித்தார். மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் அஞ்சனா பாலாஜி முன்னிலை வகித்தனர். இந்த அறவழி ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு அவல நிலைகளை குறித்தும், கோவில் நகரமான கும்பகோணத்தில் பொதுமக்கள் அதிகம் நடமாடும் சில பகுதிகளில் மதுக்கடைகள் திறந்துள்ளதால் பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை எனவும், பெண்களுக்கு எதிராக தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகளும் பாலியல் சீண்டல்களும் நாளுக்கு நாள் அதிக அளவில் அரங்கேறி வருகிறது எனவும் அச்சம் தெரிவித்து பேசினர். மேலும் குடந்தை காமராஜர் சாலையில் பள்ளிக்கூடம் மற்றும் மருத்துவமனை அருகில் செயல்படும் 2 மதுபான கடைகளை உடனடியாக மூட வலியுறுத்தியும், இதனால் தினமும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் அருகில் உள்ள மருத்துவமனைக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் பெண்கள் செல்ல முடியாத அவல நிலைகள் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து திராவிட மாடல் அரசை விமர்சித்து மகளிர் அணி பொறுப்பாளர்கள் பல்வேறு கருத்துக்களை பேசினர். மேலும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் மாபெரும் மாற்றத்தை உருவாக்கும் எனவும், தலைவர் விஜய் தலைமையில் ஆட்சி அமைப்பது உறுதி எனவும் அவர்கள் தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட நிர்வாகிகள் விஜய் சந்திரன், மாவட்ட பொருளாளர் பிரபாகரன், மாவட்ட இணை செயலாளர் உட்பட கழக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த விடிய ஆட்சியில பெண்களோட பாதுகாப்பு என்ன அளவுல இருக்குங்கிறத மக்கள்